வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் எக்ஸாமில் எப்படி 90க்கு 75+ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுதுன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 10 to 12 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டரில் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து வந்துடும். அப்படி செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதெல்லாம் வந்து ஈஸியான சாப்டர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஈஸியான சாப்டர்ஸ். இதில் மட்டுமே நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 10 மார்க்ஸ் இந்த மார்க்ஸ் வரும். தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து இந்த சாப்டர்ல இருந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த சாப்டர் ஃபோர்த் சாப்டர் வந்து இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. இதில் வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒரு சாப்டர்லேருந்து 5 மார்க் வரலாம். ஆனால் 2 மார்க் 3 மார்க் அதுலேயும் கேட்பாங்க, இதுலேயும் 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. இந்த ரெண்டு சாப்டரையும் சேர்த்து நம்மளுக்கு மினிமம் 10 to 15 மார்க்ஸ் வந்து இதில் வந்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து வரலாம். ஃபிஃப்த் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் வரலாம் அண்ட் 5 மார்க் வந்து வரலாம். அதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா யூலர்ஸ் தியரம். இது வந்து ரிப்பீட்டேட்டிவாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் மற்றதும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிக்ஸ்த்து சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து 6th சாப்டர் 7th சாப்டர். இது ரெண்டுத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். எப்போவுமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து 2 மார்க் கேட்டுட்டாங்கன்னா 3 மார்க் இருக்காது. அப்படி இல்லை 3 மார்க் கேட்டுட்டாங்கன்னா 5 மார்க் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த சாப்டரில் இருக்கும். இது 2 சாப்டர்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 10 to 15 மார்க்ஸ் வந்து சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் ரொம்பவும் ஈஸியான சாப்டர்ஸ். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஜஸ்ட் வந்து 40 மார்க்ஸ் எடுக்கலாம். அண்ட் 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து புக் பேக் மட்டும் ஃபுல்லாக எல்லா யூனிட்ஸ்லையும் நீங்கள் 1 மார்க் பார்க்கணும். நம்ம 1 மார்க் சொல்லாமல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் சொல்லியிருக்கோம். 1 மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்த்தீங்கன்னாலே 15 1 மார்க்ஸ் நீங்கள் கேரண்டியாக எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து 40 + 15 55 மார்க்ஸ் வந்து நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே 55 மார்க்ஸ் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் நீங்கள் வந்து 5 சாப்டர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வந்து 5 6 7 9 10 இந்த சாப்டர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது 2 சாப்டர் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்லாம் பார்க்காம ஏதாவது 2 சாப்டரை இந்த 5 6 7 9 10லேருந்து 2 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 15 to 25 மார்க்ஸ் வந்து அந்த 2 சாப்டர்லேருந்து வரும். அப்போ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 7 லெசன்ஸில் வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் இருக்கும். 1 மார்க் ஒரு 15, இங்கே ஒரு 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ். 70ன்றது மினிமம். மேபி வந்து நீங்கள் 80 கூட எடுக்கலாம். 70 மார்க்ஸ் 75+ வந்து நீங்கள் 90க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த வேவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனால் வந்து இந்த மாதிரி சாப்டர்ஸை செலக்ட் பண்ணி படிங்க. இது வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை நான் வந்து கஷ்டமாக இருக்குது, நிறைய படிக்கலை, எனக்கு 40-50 மார்க்ஸ் தான் எடுப்பேன்னு பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் நல்லா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரைவ் லிங்க்கும் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம். அதையும் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸும் வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு மேக்ஸுக்கு அண்ட் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.